நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறார். தொடர்ச்சியாக நேற்றைய விவாதத்தின் போது மின்சார வாகனங்கள் குறித்து தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன்படி புதைப்படிவ எரிபொருள் இயங்கும் வாகனங்களை சாலையில் இருந்து குறைப்பதற்கான திட்டங்களின் விவரங்கள், புதைப்படிவ எரிபொருள் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களை கொண்டு வருவதற்கான திட்டங்களின் விவரங்கள், தற்போது சாலைகள் இயங்கும் மின்சார இருசக்கர வாகனங்கள், மின்சார 4 சக்கர வாகனங்கள், மின்சார சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் பயணிகள் வாகனங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை விவரங்கள் பற்றி தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதற்கு நடுவண் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் ஜெயராம் கட்காரி எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத சிஎன்ஜி, பயோ சிஎன்ஜி, இவி, பயோஃபியூல்ஸ் ஆகியவற்றை மேம்படுத்த எத்தனால் கலந்த கேசோலின், பயோடீசல், நெகிழ்வு எரிபொருள், பயோ சிஎன்ஜி, எல்என்ஜி மற்றும் மெத்தனால் கலந்த கேசோலின், ஹைட்ரஜன் இரட்டை எரிபொருள் ஆகியவற்றுக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பெரும் திரள் உமிழ்வு தரநிலைகளை அறிவித்துள்ளது என்றும், மின்சார வாகனங்களை ஊக்கப்படுத்துவதற்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்றும், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஏற்கனவே 2018 பேட்டரியில் இயங்கும் வாகனங்களுக்கு பதிவு குறியீட்டை அமைத்துள்ளது என்றும், அதன்படி போக்குவரத்து வாகனங்களுக்கு பச்சை நிற பின்னணியில் மஞ்சள் எழுத்துக்களும், மற்ற வாகனங்களுக்கு பச்சை நிற பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களும் இருக்க வேண்டும் என அறிவித்துள்ளது என்றும், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அக்டோபர் 18, 2018 படி பேட்டரியில் இயங்கும் போக்குவரத்து வாகனங்களுக்கும் எத்தனாலில் இயங்கும் போக்குவரத்து வாகனங்களுக்கும் அனுமதி சான்றில் இருந்து விலக்களித்துள்ளது என்றும், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஏற்கனவே 2021 பேட்டரியில் இயங்கும் வாகனங்களுக்கு பதிவு சான்றிதழை பெறுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் புதிய பதிவு குறியீட்டுக்கும் விலக்களித்துள்ளது என்றும், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஏற்கனவே ஏப்ரல் 2023 பேட்டரியில் இயங்கும் அனைத்து இந்தியா சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி சான்று கட்டணம் கிடையாது என அறிவித்துள்ளது. மார்ச் 2019 படி கலப்பு மின்சார அமைப்பு பொருத்துவது அல்லது வாகனங்களின் மின்சார அமைப்பு AAS 123 தரநிலையில் இருக்க வேண்டும் என அறிவித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 17, 2019 அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பொது போக்குவரத்தில் மின்சார வாகனங்களை பயன்படுத்த தூண்ட வேண்டும் என்றும், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை 12 ஆகஸ்ட் 2020 அன்று பேட்டரியில் இயங்காத வாகனங்களின் விற்பனை மற்றும் பதிவு தொடர்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவும், கனரக தொழிற்சாலை அமைச்சகம் பின்வரும் 3 திட்டங்களை இந்தியாவில் மின்சார வாகனங்களை ஊக்குவிப்பதற்காக அறிவித்துள்ளது எனவும், மின்சார வாகனங்கள் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களின் வேகமான உற்பத்தி இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டமாக 1 ஏப்ரல் 2019 இருந்து 5 ஆண்டுகளுக்கு 10,000 கோடியை அறிவித்தது. பின்னர் 11,500 கோடியாக அதிகப்படுத்தப்பட்டது எனவும், ஆட்டோமொபைல் மற்றும் ஆட்டோ காம்பனன்ட் துறையில் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டம் 15 செப்டம்பர் 2021 ஆட்டோமொபைல் துறையில் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டத்தை அங்கீகரித்து அதற்கு 25,938 கோடியை அறிவித்தது. மின்சார வாகனங்களுக்கு இந்த திட்டம் 18 விழுக்காடு ஊக்கத்தொகை வழங்குகிறது எனவும் அந்த பதிலில் கூறப்பட்டுள்ளது.